கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமிஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி அப்படிங்க போகும்போது அரிச்சுவடி எங்க நம்ம படிக்கிறோம்? பள்ளிகள்ல. குழந்தைகள் 1.5 வருடங்கள் கழித்து பள்ளிக்கு திரும்பி இருக்கிறாங்க. அதை பத்தி தான் போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த வாரமும் அதை பற்றி தான் அதே தலைப்புல தான் விவாதிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பார்த்தோங்கிறது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துருவோம். அப்பா அம்மா எப்படி ஃபீல் பண்ணாங்க முத நாள் ஸ்கூல்ல விட போகும்போது? அப்பா போய் தொலைஞ்சாண்டா அப்படிங்கிற மாதிரியா? வேணா நீ தயவுசெய்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிளப்பி போறதுக்காக ஃபீல் பண்ணாங்க. போன்ல இருந்து கொஞ்சம் கம்மியாக்குறதுனால தயவு செஞ்சு போயிருங்க. எப்படா ஸ்கூலுக்கு போ சாமின்னு ரொம்ப சந்தோஷம், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ரீகேப்ல பார்த்த அதே விஷயங்களை தொடர்ந்து பேச இருக்கிறோம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இப்ப டாக்டர் சொன்னது என்னன்னா, டெய்லி நீங்க யாரா இருந்தாலுமே உங்க ஸ்கூல்ல என்ன நடக்குது, ஓகே, ஈவன் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும் நம்ம இன்னும் நம்ம அப்பா அம்மாவுக்கு குழந்தை தான். எனக்கே 2 பசங்க இருந்தாலுமே நான் எங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை தான். ஸோ நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன்னா எங்க அப்பா அம்மா கிட்ட இன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறதுலாம் ஜாலியா பேசலாம், தப்பே கிடையாது. ஸோ அதே மாதிரிதான் நம்ம எல்லாரும் நமக்கு எவ்வளவு வயசானாலுமே என்ன படிச்சாலோ இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத தாராளமா நம்ம அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஷேர் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயம், அதுதான் நம்ம தப்பு பண்றோங்கிறது அர்த்தம். ஓகே, சோ நம்ம எது நடந்தாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்ற அளவுக்கு தைரியமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தப்பு பண்ணலன்னு அர்த்தம். கரெக்டா? சோ அதுதான் அறம் செய்யுங்கிறது. ஓகே, சோ நாம எது அறம் அப்படின்னா நம்ம எதை மறைக்காம வெளிப்படையா சொல்ல முடியுதோ அது அறம். சோ உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க கேஷுவலா உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, பார்த்துட்டு இருக்க குழந்தைங்களுக்கு, பார்த்துட்டு இருக்க பெற்றோர்களுக்கு, அவங்க எல்லாத்துக்குமே தான். ஸோ ஷேரிங், நம்ம என்ன பண்றோங்கிறத தாராளமா எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்பா அம்மா கிட்ட சொல்றதுங்கிறது தப்பு கிடையாது. அப்பதான் நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது என்ன பிரச்சனைங்கிறது அப்பா அம்மாக்கே தெரிஞ்சு அவங்க நம்மளை அட்ரஸ் பண்ணுவாங்க. இது நாட் ஒன்லி வித் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் கிட்ட இதுதான் ஃப்ரெண்ட்லியா. இப்ப நீ சொன்ன பாரு கேஷ்லா, உங்க மேக்ஸ் டீச்சர்ட்டே நீங்க தூங்குற மாதிரி பாடம் நடத்துறீங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே நல்ல விஷயம். அவங்க என்ன சொன்னாங்க, இப்ப பரவாயில்ல, அட்லீஸ்ட் முன்னாடி இருக்காங்க, வீட்டுல மியூட் போட்டுட்டு இருந்ததெல்லாம் எனக்கு தெரியாம இருந்தது, இப்ப அட்லீஸ்ட் என் முன்னாடி இருக்கான், அங்க தூங்குறாங்கன்னா கூட தெரியுது, பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. சோ தட் அடுத்த ஸ்டேஜ்ல ஒன்னு தூங்காம ஒன்னு எப்படி ஆக்டிவா கிளாஸ் பார்க்க வைக்கலாங்கிறது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அவங்களோட டீச்சிங் ஸ்டைல அவங்க டிசைன் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி வெளிப்படையா நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லிடலாம். ஓகே, சோ டாக்டர் சொல்ல வர்றதான், பேசணும், அப்பா அம்மா கிட்ட பேசணும், டீச்சர்ஸ் கிட்ட பேசணும், டீச்சர்ஸ் உங்ககிட்ட பேசணும், அப்பா அம்மா உங்ககிட்ட பேசணும். அதை நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா பண்ணுவோம். ஓகே, செய்யலாம். அதை இன்னில இருந்து அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி நமக்குள்ள இருந்து வெளில கொண்டு வர பார்ப்போம். ஓகே, பேசுறது தப்பே கிடையாது. நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், அந்த மாதிரி பேசுறது தப்பே கிடையாது. ஓகே டாக்டர், ஸோ இதுதான் அவங்க கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறது. டீச்சர்ஸ் கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் நீங்க இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து லைவ் கிளாஸுக்கு மாறினதுக்கு அப்புறம் பாக்குறதுலே பெரிய பிரச்சனைனா எதானே சொல்லுவீங்க? பிரச்சனை அப்படின்னா முன்னை விட இப்போ ரொம்ப ஸ்லோ ஆகிட்டாங்க. லேர்னிங்காக இருக்கட்டும், லிசனிங்காக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க மேம். அவங்களோட ஸ்பீடுக்கு நாங்கள் குறைய வேண்டியதாக இருக்குது. ஸோ முதல்லனா வருவோம், வந்தோடனே கிளாஸ் எடுக்கணும், கொஞ்சம் அந்த ரீகேப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். ஆனால் இப்போது வந்ததுக்கப்புறம் இருக்காங்களா இல்லையா அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்றது வரணும். அதுக்கப்புறம் அன்னைக்கு இது அந்த ஸ்பீடு குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, குழந்தைகிட்ட வேகம் குறைஞ்சிருக்கு, அந்த யூஷுவல் ஸ்பீட் இல்லை. ஓகே, அவங்களோட மொபைல் யூசேஜ் தான். அந்த மொபைல எடுக்காம அவங்களை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு இப்ப மொபைல் கொண்டு வந்துடுறாங்களா? இல்ல வீட்டுல இப்ப மொபைல் அவங்க மறந்தாதான் சப்ஜெக்ட் குள்ள வர முடியும். மொபைல் அவங்க மறக்கல, இன்னியுமே மறக்கல. ஓகே, அதுதான் இன்னியும் மறக்கல. அவங்க மறந்தாங்கன்னா தான் சப்ஜெக்ட் குள்ள வருவாங்க. ஓகே, அதுவே ஒரு பெரிய பிரச்சனை தான். பெரிய பிரச்சனை தான். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம அதை பத்தி தான் நிறையவே பேசியாச்சு. அவங்கள ஸ்கூலுக்கு வர வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஐயோ, பெரிய ரொம்ப பெரியதா இருக்கு. ஆமா, எங்களோட டோட்டல் ஸ்ட்ரென்த் 21 தான் கிளாஸ்ல. ஆனா வரது 15 16. ஓகே, ஏன் எதனால அவங்க? அதுதான் நிறைய பேரண்ட் அனுப்புறது இல்லைங்கிற பேர்ல பசங்களே கட்டடிச்சிட்டு வீட்டுல இருந்துக்கிறாங்க. பெரிய பசங்க சில இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டா பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கறது இல்லை. ஓகே, அதனால அவங்க ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிட்டு வீட்டுல இருந்துக்கிறாங்க. அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா மொபைல் தான். சரி, அதாவது இப்ப பசங்களுக்கே பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்கான ஆர்வமே கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அத எப்படி நீங்க இப்ப இந்த ஆர்வத்தை அதிகம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பள்ளிக்கூடத்திற்கு வரும் ஆர்வத்தை ஒரு பருவத்துக்கு, அதாவது என்ன சொல்றது, 1ஆம் கிளாஸ் பையனுக்கு ஒரு மாதிரி கொண்டு வரணும், 12ஆம் கிளாஸ் பையனுக்கு ஒரு மாதிரி கொண்டு வரணும், கரெக்ட் தான்.
ஆனா பொதுவா வந்து ஒரு குழந்தை ஒரு ஸ்டூடெண்ட்டை பள்ளிக்கு இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு கொண்டு வரதுக்கு என்ன ஒரு மெக்கானிசம் வந்து எந்த ஒரு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணலாம். allow பண்ணலாம். குழந்தைங்களை வந்து விளையாடுறதுக்கு அட்லீஸ்ட் அதுக்காகவாவது சாட்டர்டே எங்களுக்கு ஸ்கூல் வச்சதில்லை, முன்னாடியெல்லாம் வச்சதில்லை, இப்போ வைக்கணுங்கிறதுக்காக வைக்கிறாங்க. ஒரு நாள் பிடி அலோவ் பண்ணதுனால அடுத்த வீக் சாட்டர்டே எல்லாரும் ப்ரெசென்ட் ஆயிருக்கானுங்க. ஏன்னா இந்த வீக் சாட்டர்டேவும் பிடி அலோவ் பண்ணுவாங்க. ஒருவேளை அது வந்து நம்ம ஏன் ரொட்டீனா டெய்லி ஒரு நேரத்தை அதுக்குன்னு வச்சா குழந்தைங்க டெய்லி கூட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகிறதுக்கு இருக்கு இல்லைங்களா? இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனா இதே வந்து ஒரு 5 years பேக் வந்து கவர்மெண்டே பிடி பீரியட் அலௌட் இல்ல. 10 to 12 இல்ல அது ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலகட்டம். இன்னைக்கு வந்து பார்க்க போகும்போது பசங்களுக்கு எது முக்கியமோ, அதாவது எப்படி சொல்றதுங்க, கேரட்டை இதுக்கு முன்னாடி குதிரைக்கு முன்னாடி கட்டி விட்டு ஓட விடுற மாதிரி தான் இவங்களுக்கு முன்னாடி அந்த விளையாட்டுங்கிற ஒரு விஷயத்த வச்சு கல்விக்குள்ள கொண்டு வர வைக்கலாம் இல்லையா? அதுதான், அது பாசிபிலிட்டிஸ் தான். அதெல்லாம் சொல்றேன், கேம் கொஞ்சம் கொடுத்தா நிச்சயமா அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, பள்ளிக்கூடங்கள்ல ஸ்போர்ட்ஸுக்கான இது வந்து அதிகம் பண்ணா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? கரெக்ட் தான். பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா டக்குன்னு வருது. நீங்க சொல்ற மாதிரி டெய்லி வந்து ஒரு 1 hour ஆஃப்டர் ஸ்கூல் ஒரு 3:30 ஆஃப்டர் ஸ்கூல்னா அவன் ஆஃப்டர் ஸ்கூலுக்கு இல்ல வீட்டுக்கு போய் விளையாட்டு வரல. ஆக்சுவலா ஆஃப்டர் ஸ்கூல் வந்து ஒரு 1 hour அவங்க ஸ்கூல்ல விளையாண்டுட்டு வந்தா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க மொபைல் யூஸ் பண்ற டைமிங் வந்து கம்மியாகும். இல்ல நீங்க இந்த ஆஃப்டர் ஸ்கூலுங்கிறது மொபைல் யூஸ் பண்றதுக்கெல்லாம் நான் சொல்ல. இப்ப நான் பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறதுக்கே நான் ஒரு விஷயம் கேட்கறேன். அவங்களுக்கு படிக்கிறதுங்கிறதே வந்து ஒரு மொனோட்டோனஸான ஒரு விஷயம். ஒரு இப்போ வந்து வீட்டுல வந்து அவங்களுக்கு எப்படி இருந்தாங்கன்னா ஒரு நாள் அவங்க படிக்கலாம், ஒரு நாள் படிக்காம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு, இப்ப பள்ளிக்கூடத்துல வந்து கண்டிப்பா ஒரு நாள் மொத்தமும் படிக்கணும், அடுத்த நாளும் மொத்தமும் படிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில அவங்களை அதுக்குள்ள மெதுவா கொண்டு வரதுக்கான வழிமுறைகளா நான் என்னென்னு கேட்டேன்னா, இப்ப சொன்ன மாதிரி விளையாட்டுங்கிற ஒரு விஷயம். ஒரு பீரியட் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கு, ஒரு பீரியட் விளையாடுறீங்க, மறுபடியும் கிளாஸ் இருக்கு, மறுபடியும் விளையாடுறீீங்க. இல்லைன்னா வந்து ஒரு பீரியட்லயே வந்து ஒரு ஸ்டாஃபே வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் அவங்க கூட உட்காந்து கேஷுவலான ஒரு டாக். இந்த 1/2 மணி நேரங்கிறது அடுத்த ஒரு வருஷம் ஒரு 6 மாசம் கழிச்சு 40 நிமிஷம் ஆக்கலாம். 40 நிமிஷம் கிளாஸ், 20 நிமிஷம் இது, அடுத்து ஒரு 50 நிமிஷம் ஆக்கி அப்புறம் அப்படியே 1 மணி நேரம் அவங்களுக்குள்ள மெதுவா அந்த இதெல்லாம் கொண்டு வரலாமே அப்படிங்கறத எங்களுடைய ஒரு முனைப்பா இருக்குது. இல்ல அவங்க சொல்றது மாதிரி கேம்ஸ் வந்து ஒரு பார்ட். அது மூலியமா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகையில ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வரையில எல்லாரும் ஒரு நல்ல விஷயம். சோஷியலைசிங், ஃப்ரெண்ட்ஸை வச்சு உள்ள கொண்டு வருது, அதுதான். ஓகே, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆஸ் சச்ங்கிறது பிரெயினோடும் அந்த மெமரி பவரோ பிரெயினோடும் அந்த ஒரு ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரு 1 hour ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெர் டேங்கிறது குழந்தையோட மெமரி பவருக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. நான் படிக்க போகும்போது ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் வந்து ஸ்கூலுக்குள்ள வந்ததுமே தமிழ் வாத்தியார் தான். அவர் கிளாஸ்க்குள்ள வந்ததுமே முதல்ல வந்து எல்லாத்தையும் காதை பிடிச்சி தோப்புக்கரணம் போட சொல்லுவார். ஒரு 10 தோப்புக்கரணம் போடுங்க அடிமா. அப்பெல்லாம் தெரியாது இந்த பவர், இந்த இதெல்லாம் நமக்கு அந்த மெத்தட்லாம் இருக்குதுலாம் தெரியாது. ஆனா பண்ண வச்சிருந்தாரு அப்பயே. நாங்கெல்லாம் வந்து அவர் வந்தாருன்னா ஐயோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறதே வந்துட்டாரு. ஆனா ஆக்சுவலா எங்களுக்கு அது தெரியல, பனிஷ்மெண்ட் நான் சொல்லவும் கிடையாது, இது இதுக்கான விஷயம்னு சொல்லவும் கிடையாது. நாம அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்தோம்னா கிளாஸ்லாம் ரொம்ப நார்மலா கேஷுவலா போகும். அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி அங்க பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப குழந்தையா இருக்குமோ தெரியாது, இப்ப தெரியுது நமக்கு. ரெண்டாவது நீங்க அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கையில அவங்க அந்த தூங்கிட்டு இருந்தாலோ இல்ல பிரெயின் கொஞ்சம் டல் ஆகையில கொஞ்சம் பிரிஸ்க் ஆயிரும். கரெக்ட். நீங்க குழந்தைங்க வந்திருக்காங்கல்ல போஸ்ட் கொரோனா, அவங்க பிசிக்கல் எப்படி இருந்திருக்காங்க? வெயிட் எல்லாம் போட்டிருக்காங்களா? எப்படி இருந்தாங்க? ஒபிசிட்டி ஜாஸ்தியா இருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏன்னா அவங்க நினைச்சதை வந்து டைம் சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸுமே வீட்டில் இருந்ததுனால டைமிங் என்ன வேணாலும் கொடுத்துருக்காங்க. வெயிட் போட்டிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி குழந்தைங்க எப்படி இருக்காங்க? அவங்க முன்னாடியோட பிஹேவியருக்கும் இப்ப இருக்கிற பிஹேவியருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? லேசினஸ்ஸா இருக்கு. இவங்க கிட்ட கேட்போம், இந்த தீனிகள், நொறுக்கு தீனிகள் வீட்டுக்குள்ள இருக்க போகும்போது ஜாலியா வந்து ஒரு கிளாஸ் நடந்துக்கும் போது டக்குன்னு ஓடி போய் எடுத்து வந்து ஒரு பிஸ்கட் சாப்பிடுறது, ஒரு சிப்ஸ் எடுத்துன்னு வந்து சாப்பிடுறது, இதெல்லாம் பண்ணிருப்பீங்க. கிளாஸ்ல எவ்வளவு மிஸ் பண்றீங்க அதெல்லாம்? எஸ், கண்டிப்பாகவே. ஏன்னா வந்துட்டு நம்ம இது ஆஃப்லைன் லைவ் கிளாஸுங்கும் போது நம்ம பேக் பெஞ்சில் உட்காந்துட்டு வந்துட்டு நம்ம அதுவும் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கோம். அந்த டைம் வந்துட்டு அப்படியே டீச்சருக்கு தெரியாமல் அந்த மாதிரி சொல்லாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். அப்படின்னு நான் சொன்னேன்னா டீச்சரா இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் ஆன்லைன் கிளாஸுங்கும் போது அந்த த்ரில்லே கிடையாது. இது வந்துட்டு லைவ் கிளாஸுங்கும் போது த்ரில்லா இருக்கும். பாத்துருவாங்களா இல்லையா சாப்பிட்றதுல இருக்க த்ரில் வந்து லைவ் கிளாஸ்ல தான் இருக்கு. ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம தான் எடுத்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆன்லைன் கிளாஸுங்கும் போது நம்ம கேஷுவலா வந்துட்டு எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அது ஆன்லைன் கிளாஸ்ல சாப்பிட்றது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். கொரோனாக்கு முன்னால் இந்த கிளாஸ் 10th படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துவாங்க.
அப்போ அந்த 4 மணிலேருந்து இந்த 4:15 ஒரு இன்டர்வல் இருக்கும்ல, இங்கேருந்து ஒருத்தன் ஓடுவான் கேன்டீனுக்கு ஓடி போய் அங்கே நாங்கள் கொடுக்குற 10 ரூபா காசில் எல்லாம் வாங்கிட்டு வரோம். இருக்கிற சின்ன சின்ன ஜாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரோம். அதை நாங்கள் லாஸ்ட் பெஞ்ச்லேருந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வரைக்கும் சப்ளை பண்ணுவோம். இத்தனைக்கு இது மிஸ்ஸுக்கு தெரியாது. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணீங்கல்ல ஆன்லைன் கிளாஸ்ல. ஆனா இப்ப அது முடியல, என்ன சொல்றது, கடையும் க்ளோஸ் பண்ணி போயிட்டேன். Okay, இன்னொன்னு இப்ப இல்ல. ஸ்பெஷல் கிளாஸ் இல்ல. ஓகே, வீட்ல இருக்கும்போது எப்படி சாப்பிட்டு இருந்தீங்க? இப்போ ஃபைன், ஸ்கூல்ல வந்து அந்த கேண்டீன் எல்லாம் மிஸ் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. வீட்ல வந்து கிளாஸ் நடக்கும் போதே வந்து உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ்லாம் இருக்குமே, எடு ஸ்நாக்ஸ்லாம் இருக்காது. நாங்களே அவ்வளோ தூரம் கடையை நடந்து போய் வாங்கணும். அது பெரிய ஒரு சோம்பேறி. எது வீட்லயா? அம்மா வாங்கி வைக்க மாட்டாங்களா? வாங்கி வைக்க மாட்டாங்க. ஐயோ, ரொம்ப சங்கடப்படுறீங்க. அது வாங்கி வச்சாங்கன்னா அது அன்னைக்கே அந்த நிமிஷமே காலியாயிரும். ஓகே ஓகே. எங்க அம்மா எங்களுக்கு வந்துட்டு இந்த வடை கட்லெட் இதெல்லாம் யூடியூப்ல பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு செஞ்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே கொடுப்பாங்க. இந்த இது வந்து லாக்டவுன்ல வந்து அம்மா அப்பா வந்து அவங்களோட குக்கிங் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணி உங்களை எல்லாம் வெயிட் போட வச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க மந்த்லி வாங்கலாம்னு சொல்லிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. 2 நாள்ல காலி ஆயிரும். 2 நாள்ல காலி பண்ணிருப்பீங்க இந்த லாக்டவுன்ல. ஆமா, 2 நாள்ல காலி ஆயிரும். அடுத்த 3ஆவது நாளே வந்து அப்பா ஸ்நாக்ஸ் நேத்தானடா வாங்கி போட்டேன் அப்படிம்பாங்க. இல்லப்பா அது முந்தா நேத்து அப்படிங்க எல்லாம் சொல்லி போயிட்டு இருக்கும். ஓகே ஃபைன், உன்கிட்ட கேட்கலாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அதானே? இல்ல சாப்பிடும் வாங்கி வச்சிருப்பாங்க, கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்டே இருப்பீங்க. இப்ப ஸ்கூல்ல அதெல்லாம் முடியாது, எப்படி அதெல்லாம் பண்றீங்க? இல்ல பண்ண முடியாது, அவ்வளவுதான் பண்ண முடியாது. யூ மிஸ் இட் இல்ல, அந்த சாப்பிடுறது அதெல்லாம் மிஸ் பண்றதா? மிஸ் பண்றீங்க. ஓகே, டாக்டர், ஹவு டு மேனேஜ் திஸ் ஒபிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனை? ஏன்னா இப்போ கண்டிப்பா அது இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் 3 வேளை சாப்பிட்றதுங்கிறது 6லேருந்து 8 வேளை ஆயிடுச்சு. குழந்தைங்க அப்பப்போ ஒரு பிரேக், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிடில் ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் திருப்பி அந்த மாதிரி ஒரு 6 to 8 times தேவர் ஹேவிங். அதுவும் அன்ஹெல்தி ஃபுட்டு, ஹெல்தின்னு நான் சொல்ல மாட்டேன். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய குழந்தைங்க வெயிட் போட்டாங்க. இப்போ சின்ன குழந்தைங்க அந்த 2nd, 3rd, 4th குண்டா இருக்கு, கியூட்டா இருக்கு, செமையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. பட் 7th, 8th standard அந்த சைட் ஏஜ் குழந்தைங்க என்ன ஆச்சு, ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் குண்டாயிட்டேன், நான் இப்படி இருக்கேன். ஸ்கூலுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எஸ்பெஷலி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் பார்த்து என்ன நீ இப்படி இருக்கே, என்ன இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு மேலே அவங்க ஒரு எஷேம்டா இருக்காங்க. என்ன நான் இப்படி இருக்கேன், என்ன இப்படி சொல்றாங்க, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அவங்களோட செல்ஃப் எஸ்டீம், அவங்களோட மைண்டிங்க ரொம்ப டல்லாகி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க நான் பார்த்துருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி போனவன் நல்லா இப்படி வந்திருக்கான், அந்த மாதிரிலாம் இருக்காங்களா? இருக்காங்க. நானே அப்படிதான். நீயே அப்படிதானா? இப்படி இருந்த நீ இப்படி ஆட்டியா? நானும் நல்லா குண்டுன்னு இருந்தவன் ஒல்லியாட்டியா? நீ வித்தியாசமான ஆளுப்பா. ஓகே, பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம ஸ்கூல் ஜூனியர்ஸ் வந்துட்டு நல்லா பல்கா இருக்காங்க, நம்ம என்னடா இப்படி இருக்கோம், அந்த சீனியர் அந்த ஃபீலே இல்லைங்க. ஓகே, அது வந்துட்டு இப்போ அதுவும் இந்த 10th அப்போ படிச்சுட்டு இப்போ 12th வரும்போது அந்த ஃபீலே இல்லை, நம்ம ஸ்கூல் சீனியருங்கிற அந்த ஃபீலே வரல. ஓகே, என்னென்னலாம் குழந்தைங்க மிஸ் பண்றாங்க குழந்தைங்க இருந்து தெரியுமா தான் வருது, அந்த பசங்க இருந்து வரும்போது வேற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக யாராவது வெயிட் போட்டிருந்தாங்கன்னா, எஸ்பெஷலி நிறைய குழந்தைங்க வெயிட் போட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் ஒரு பேரண்ட்டாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குழந்தையோட வெயிட், ஹைட், அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வெயிட் அவங்க குறைக்கணும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. பாடி மாஸ் இண்டெக்ஸ் செக் பண்ணிட்டு, இப்போ ஒரு ஹைட் 156 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா -100. ஸோ அவங்க ஆக்சுவலாக 56 கிலோ தான் இருக்கணும். நீங்க என்ன ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கீங்களோ அதுல இருந்து நீங்க 100 மைனஸ் பண்ணணும். அதுதான் ஆக்சுவலா அவங்க வெயிட் இருக்கணும் ஒரு குழந்தைக்கு. நம்ம அடல்ட்டுக்குன்னு எடுத்துட்டோம்னா ஒரு 180 சென்டிமீட்டர் 6 அடி உயரம் இருக்கவங்க 80 கிலோ இருக்கலாம். ஆமா, உங்க ஹைட் என்ன ஹைட்டோ from 1 என்ன சென்டிமீட்டர்ஸ் minus 100, அதுதான் ஆக்சுவல் வெயிட். அதாவது நம்ம உயரம் எவ்வளவோ அதை வந்து சென்டிமீட்டர்கள்ல இருந்து அதுல இருந்து 100 வந்து கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது வந்து நம்மளோட வெயிட்டா இருக்கணும். அதுல இருந்து ஒரு 2 to 4 கிலோ எக்ஸ்ட்ரா அப் அண்ட் டவுன். ஓகே, மேல கீழ. ஓகே, இதுக்கு என்ன நான் நிறைய இந்த லாக்டவுன் டைம்ல இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்றோம்னா, ஹெல்தி ஈட்டிங் பிளேட் அப்படின்னு ஒரு நீங்க ஆக்சுவலா கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். அது ஒரு பிளேட். இப்போ ஒரு நம்ம சாப்பிட்ற தட்டுல என்ன இருக்கணும், நம்ம சாப்பிட்ற தட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அதை நீங்க 2 ஹாஃபா டிவைட் பண்ணீங்கன்னா 2 பிரிஞ்சிடும். அது திருப்பி நீங்க ஒரு 4 டிவைட் பண்ணுங்க. அதுல 1ல பாத்தீங்கன்னா நம்மளோட அரிசி, நம்ம என்ன சாப்பிட்றோமோ, ரைஸோ சப்பாத்தியோ, நாங்க என்ன எடுக்கிறோமோ அது ஒரு 1/4 பாகம் தான்
இன்னொரு கால் பாகம்ங்கிறது முட்டை, சிக்கன், மட்டன், நான்வெஜ் சாப்பிட்றவங்க, வெஜ் சாப்பிட்றவங்க நம்மளோட பருப்பு வாட் எவர் அது ப்ரோட்டீனோட ஏதாவது ஒரு ஃபார்ம். அடுத்த கால் பாகம் பார்த்தீங்கன்னா காய்கறி. நீங்க சொன்னது இந்த 2 பாகத்துல நாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, அடுத்து என்ன வரும்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் இன்னொரு கால் பாகம்ங்கிறது ஃப்ரூட்ஸ். ஆக்சுவலா இதுதான் கணக்கு. பட் நாங்க என்ன பண்றோம்னா நிறைய டைம் ரைஸ் சாதத்தை எடுத்துட்டு அதுக்கு ஒரு குழம்பு, ஒரு ரசம், ஒரு தயிர், 3ஐயும் நம்ம போடும்போது கார்போஹைட்ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது தப்பா? கண்டிப்பா நீங்க நாங்க இத்தனை வருஷமா அதான் சாப்பிட்டு இருக்கோம் டாக்டர். அது நீங்க நல்ல நம்மளோட தாத்தா கூட பூட்டி தாத்தாஸ் மாதிரி நல்ல ஹெவி ஒர்க் பண்ண ஆட்கள் இப்படி பண்ணலாம். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கால் பாகம் ரைஸ் எடுக்கிறீங்களா அதே நீங்க 3ஆ டிவைட் பண்ணி சாப்பிடணும். ரசம், தயிர், குழம்போடும் நம்ம திருப்பி 1 2 3 போட முடியாது. சோ நம்ம ஆஸ் அ ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியா நம்ம எல்லாருமே அந்த மாதிரி உணவு முறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சாப்பாடு எந்த அளவுக்கு அதாவது அரிசி அந்த உணவு எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் வந்து குழம்பு அந்த ஒரு மற்ற விஷயங்களும், அதாவது ஒரு காய்கறிகளோ இல்லைன்னா வந்து நான் வெஜிடேரியன்ஸோ இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரூட்ஸும் கூட எடுத்துக்கணும். சீரியல்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கால் ஒரு பிளேட். ஸோ நீங்க போடும்போது சாதத்தை எப்பவுமே சாதத்தோட பாத்திரம் பக்கத்துல வைக்காதீங்க. அது திருப்பி போடுற மாதிரியே தோணும். ஒரு கப் ஆஃப் ரைஸ் எடுத்து அதை நீங்க அதுல வச்சு சாப்பிடுங்க. எப்படி நம்ம இத்தனை நாள் சாப்பிட்டது மொத்தமா தப்புட்டீங்களே? இல்ல, ஏன்னா போக போக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஒரு அடல்ட்டா நமக்கும் பிரச்சனை வருது, சுகர், பிரஷர், எல்லா ப்ராப்ளம்ஸ் வருது. குழந்தைங்களுக்கும் வெயிட் நிறைய போட்டாங்க. நாங்க என்ன பண்றோம், இப்போ கிளினிக்ல வர எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கம்பல்சரியா இதை நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வெயிட் இல்லாத குழந்தைகளுக்கு எப்படி? வெயிட் இல்லாத குழந்தைகளுக்கும் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ சாப்பாடு எல்லாம் அதிகம் பண்ணுவோம். அதுதான் சொல்றேன். வெயிட் இல்லாத குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, குழந்தை வெயிட்டே போடலன்னு இருக்கிற சாதத்தை இன்னும் ஊட்டுறாங்க. அது யூஸே இல்ல. அதுல அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வர போறது இல்ல. பேசிக்கா வெயிட் கெயின் அது மட்டும் பத்தாது. அப்போ நம்ம கண்டிப்பா நம்மளோட அதுவும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா சேஞ்ச் பண்ணா ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுது. ஆமா, ஒரு தாய் எங்க அப்பாவும் இப்படிதான் சாப்பிடுறாங்க, எங்க அம்மா, நாங்க எல்லாருமே இப்படிதான் சாப்பிடுறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியுது. அதனால நிறைய பேரோட வெயிட் கம்மி ஆகுது. அடுத்தது பிசிக்கல் ஆக்டிவிட்டி. 1 hour மார்னிங், 1 hour ஆர் அட்லீஸ்ட் 1 hour பர் டே எக்ஸ்ட்ரா. நான் சொல்ற வாக்கிங் இல்ல, வாக்கிங்கிறது 70 வயசு அவங்களுக்கு. நம்ம வயசுக்கும் வாக்கிங் ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க நல்லா ஸ்வெட் ஆகுற மாதிரி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா விளையாடணும். இது விளையாடுங்கிறது அவங்களோட மென்டல் இமோஷன்ஸையும் நல்லா கண்ட்ரோல், அவங்க சொல்ற மாதிரி இமோஷன்ஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகுது அவங்க பிளே பண்ணாங்கன்னா. இட் ஹெல்ப்ஸ் தெம். ஏன்னா அவங்க ரொம்ப கோவத்துல இருந்தாங்களோ, டென்ஷனா இருந்தாங்களோ, அவங்கள போய் விளையாட விட்டோம்னா அது எல்லாமே கம்மியாகி அவங்க காமா வருவாங்க. வீட்டிலே எனக்கும் என் பையனை ரொம்ப டென்ஷன் ஆனா 10 minutes பிரேக், நீ பேசாத நான் பேசாத, நீ போ 10 minutes கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவோம். அவன் போய் ஏதாவது விளையாடிட்டு வருவான், நானும் கொஞ்சம் காம்டவுன் ஆகிட்டு வந்து பேசும்போது அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வரும். இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். ஓகே. ஸோ கண்டிப்பாக வெயிட்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது போஸ்ட் கொரோனா. ஸ்பெஷலி ஸ்கூல் போனதுக்கு அப்புறம், வீட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மா பைய குலுகுலுன்னு இருக்கே, க்யூட்டாக இருக்கேன்ட்டாங்க. அங்கே போன உடனே சடனாக என்ன நீ குண்டாயிட்ட, என்ன நீ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தேர் வெரி ஆங்ஷியஸ். ஏன்னா பிசிக்கல் ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டேஜ்ல. நண்பர்கள் வந்து புல்லிங் பண்ண போகும்போது கூட இருக்கவங்க புல்லிங். ஆனா அவங்களுக்கு ஐ ஃபீல் நைஸ். இப்ப நான் யாராவது வந்து என்கிட்ட நீ கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா நான் சந்தோஷமா இருப்பேன். நீ குண்டா இருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா யாருக்குமே பிடிக்காது. ஸோ அந்த செல்ஃப் எஸ்டீம். ஸோ கண்டிப்பா ஃபுட்டு பார்த்துக்குங்க, எக்ஸசைஸ், வெயிட்டை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்குங்க. நிறைய டிசீசஸ் இப்போ சின்ன ஏஜ்லயே வருது, அதனால கொஞ்சம் அதையும் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட். ஓகே, வெரி குட். ஸோ இது அத்தனையும் வந்து இந்த கோவிட் சம்பந்தப்பட்ட, கோவிடுக்கு அப்புறமா குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனது பத்தின விஷயங்கள். இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் கடைசியா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஸ்கூல் பிடிச்சிருக்கா, ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா? இப்போ சொல்லுங்க, ஸ்கூலை விட்டு திரும்பி வீட்டுக்கு போகும்போது, அந்த சாயந்தரம் பெல் அடிச்சு வீட்டுக்கு போகும்போது ஸ்கூலை மிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்லைன்னா வந்து நாளைக்கு மறுபடியும் ஸ்கூலுக்கு வரணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இப்போ வந்துட்டு ஆன்லைன் கிளாஸில் இருக்கும்போது எப்படா ஸ்கூலுக்கு போவோன்ட்டு இருந்துச்சு. ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்போ வீக்கெண்ட் வரும்ன்ட்டு ஃபீல் பண்ண தொடங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே, அந்த பழைய மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. அடடா ஆரம்பிச்சிட்டாங்கடா ஸ்கூல், எப்படா லீவ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுல்ல? ஓகே, உனக்கு? எனக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் பிடிச்சிருக்கு. ஆன்லைன் கிளாஸ் தான் பிடிச்சிருக்கு, ஸ்கூலே வேண்டாம் அப்படின்ற. ஓகே, எனக்கு 2 கட்டமா எல்லாத்துக்குமே இல்ல, மோஸ்ட்லி அவரும் அதான் சொன்ன, அப்படி இதுவா அதுவா அப்படின்னு. இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நல்லா இருக்கு, அதுல இருக்க பாசிட்டிவ் நல்லா இருக்கு. ஆனா இது ரெண்டுத்துக்கு நடுவில் உட்காந்துட்டு எது பிடிக்குதுன்னு தெரியல. நமக்கு எது ஜாலியா இருக்கோ அது நல்லா இருந்தா போதும் இல்ல? ஓகே, உனக்கு? என்னதான் ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சாலும்
ஆஃப்லைன் கிளாஸ் போனால் தான் நம்ம நீ யூனிஃபார்ம் எங்கேயே போட்டு வந்திருக்க, அதுலயே தெரியுது உனக்கு வந்து லைவ் கிளாஸ் தான் வந்து உனக்கு பிடிக்கணும் அப்படின்னு. வாழ்க்கை வந்துட்டு பிரைட்டா இருக்கும் அப்படின்னு. ஓகே ஓகே. இப்ப ஸ்கூலுக்கு கிளம்புற அந்த அந்த ஸ்கூல் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொன்னதும், கடைசியா ஏதாவது முடிக்கிறோம் நம்ம. ஸோ ஸ்கூலுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் எப்படி ரெடி ஆனீங்க? டக்குன்னு ஃபர்ஸ்ட் டே இருந்துட்டு யூனிஃபார்ம்லாம் எடுத்து அயன் பண்ணி வச்சு நைட்டே பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சு வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி நைட்டே எல்லாம் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் போக போக பேக்கெல்லாம் எடுக்கிறதுக்கே எப்போ 8:45 ஆனால் தான் வீட்டை விட்டே வெளியில் போகிறோம். ஃபர்ஸ்ட் டேக்கும் போக போக வந்ததுக்கும் முதல் நாள் வந்து ஜாலியா எல்லாத்தையும் எடுத்து அயன் பண்ணி வச்சு நான் ஸ்கூலுக்கு போறேன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அப்புறம் ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமேடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா டெய்லியும் ஸ்கூல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் டே விட்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஸ்கூல் இருந்துச்சு. ஆனா இப்ப இருந்துட்டு டெய்லியும் ஸ்கூல் வைக்கிறாங்க. அதனால அது வழக்கமா போற இடம் தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஓகே, உனக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் கிளம்புறதுக்கு? ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி பேக்கிங்ல என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் தேடின, அப்புறம் புக்கெல்லாம் எங்க இருக்குன்னு தேடுனியா? ஏன் ஆன்லைன் கிளாஸ்ல அதெல்லாம் எடுத்ததே இல்ல, அதனால ஸ்கூல்னதும் எல்லாத்தையும் தேடி எங்க இருக்குன்னு எடுத்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் புக்கு தான். புக்கு தானே முக்கியம், அது எங்க வச்சோன்னு தெரியலையே. அவங்களாவது தேடினாங்க, நான் வாங்கவே இல்லை. போய் வாங்கிட்டு வந்தியா? புக்கு யூனிஃபார்ம்லாம் எதுவுமே வாங்கவே இல்லை. ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் நான் யூனிஃபார்ம்லேயே போவேன். யூனிஃபார்ம் வாங்கவே தொடங்கினேன். அது ஃபைன், அது கரெக்ட். ஓகே, நைட்டே பேக் பண்ணி வைக்கிறது, ஃபர்ஸ்ட் டே போகிறது ஜாலியாக இருந்துச்சு. ஆல்டர்னேட்டிவ் டேஸ்னால ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் நீட்டாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மார்னிங் எந்திரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நீ என்ன பண்ண? புது ட்ரெஸ் இதுக்கெல்லாம் நான் காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். புக்கு எல்லாமே தேடி எடுத்து வச்சேன். ஸ்கூல் இன்னைக்கா? அது ஆமா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் ரெடியா பண்ண இல்லையா? ஓகே, எல்லாரும் வந்து ஒரு வித்தியாசமான இதுல இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், பேரண்ட்ஸ் ஆர் தேர் ஃபார் யூ டு ஹெல்ப் யூ. உங்களை வந்து உதவி பண்றதுக்கு தான் பேரண்ட்ஸ் இருக்காங்க. உங்களை பாதுகாப்பா உங்களை எல்லாம் பாத்துக்கிறதுக்கு தான் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் போகலனாலும் உங்களை நல்லா தான் பாத்துக்க போறாங்க. ஆனா ஸ்கூலுங்கிறது வந்து ஒரு புது இடம்லாம் கிடையாது இல்ல, நமக்கு வந்து பழக்கமான ஒரு இடம் தான். அங்க இருக்க போறவங்க எல்லாம் பழக்கமான டீச்சர்ஸ் தான் இருக்க போறாங்க. மேபி இந்த 1.5 வருஷம் பழக்கமற்று போன விஷயங்கள்னா அந்த வகுப்பறையில உட்காந்து பாடம் படிக்கிறது, நண்பர்களோட சேர்ந்து பேசுறது, சாப்பிடுறது, அந்த அரட்டை அடிக்கிற அந்த நேரங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசினது எக்ஸாம்ஸ். இதெல்லாம் தான் பழக்கமற்று போயிடுச்சு. மற்றதெல்லாம் நமக்கு இருக்க பழக்கமானவங்க தான். ஸ்கூல்ல அதே ஸ்கூல் தான், அதே பெஞ்ச் தான், அதே டீச்சர்ஸ் தான், அப்பா அம்மா வந்து அதே மாதிரி தான் நம்மளை ட்ரீட் பண்ண போறாங்க, அதே யூனிஃபார்ம் தான் எல்லாமே. ஆனா பழக்கம் இல்லாம போனது இந்த 4 சில விஷயங்கள் தான். இதுல வந்து நண்பர்கள் கூட அதே நண்பர்கள் தான். ஸோ அதை கூட விட்டுட்டோம்னா நமக்கு பழக்கமா புதுசா வரப்போறது என்னது? படிக்கணும் அப்படிங்கிறது. வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில போய் படிக்கிறோம் அப்படிங்கிறது. 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த வித்தியாசமான சூழ்நிலை போய் படிக்கிறது, அந்த வித்தியாசமான சூழ்நிலையில உட்காந்து பரீட்சைகள் எழுதுவது, அது உங்க கையில தான் இருக்கு. என்னதான் இவங்க உங்களுக்கு புது புது மெத்தட்ல சொல்லி கொடுத்தாலும், என்னதான் அப்பா அம்மா அவங்களை கேர் எடுத்துக்கிட்டாலும், பிள்ளைகளாகிய உங்க கையில தான் நீங்க எப்படி மோல்டாகி அதுக்கு பழக்கப்பட போறீங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்குள்ள இருந்த அந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துட்டு வந்து நீங்க மறுபடியும் எல்லாரும் உங்களுடைய அந்த பழைய ஸ்கோர்ஸ், பழைய இது எல்லாத்துக்கும் வந்து கேஷுவலா உங்க ஜாலியா ஸ்கூல்ஸ் அட்டன் பண்ணும். அதுதான் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களும். உங்களுக்கு இதுக்கு மேல வரக்கூடிய எல்லாத்துக்கும் உதவி பண்றதுக்கு ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இந்த நோட்ல தான் வந்து அறம்சை நிறைவடையணும்னு இந்த டாபிக்ல நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். என்னன்னா, குழந்தைகளுக்கான அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அதை கொடுத்து, பள்ளி என்பது ஒரு தனியான ஒரு இடம் இல்லை, புதுசான ஒரு இடம் இல்லை, நீங்க ஏற்கனவே போயிட்டு இருந்த ஒரு இடம் தான், உங்களுக்கு பழக்கமான ஒரு இடம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்து, பள்ளியில் இருந்த பயம் போய் அந்த பரீட்சையில் இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாம் நீங்கி அவங்க இன்னுமே அழகா படிச்சு அவங்க வாழ்க்கையில வளரணும் அப்படிங்கிறதா வந்து அறம்சை நிகழ்ச்சியுடைய நோக்கமா இருக்குது. இது அறம்சை. நான் உங்களில் ஒருவன் கேமியஜி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.